ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பேசியன் பிலீஃப் நெட்வொர்க். ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலிருந்து கொடுத்துருக்குற கொஷின்ஸை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு இங்கே கேட்டிருக்கிற கொஷின் வந்து ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஃபார் டேவிட் கால்ஸ். ஸோ டேவிட் கால்ஸ் அப்படின்றதுக்கு நீங்கள் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே உங்களுக்கு 4 இன்சிடென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நெட்வொர்க்கில்: பர்க்லரி, எர்த்குவேக், அலாம், டேவிட் கால்ஸ், சோஃபியா கால்ஸ். ஸோ அலாம்ங்கிற இன்சிடென்ட் வந்து பர்க்லரி அண்ட் எர்த்குவேக் ரெண்டு இன்சிடென்ட்ஸோட டிபெண்ட்டாக இருக்குது. பர்க்லரி, எர்த்குவேக் ரெண்டுமே இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸாக இருக்குது. ஓகே. அண்ட் டேவிட் கால்ஸ் அண்ட் சோஃபியா இவங்க ரெண்டு பேருமே அலாமோட டிபெண்ட்டாக இருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பர்க்லரி ட்ரூ, ஃபால்ஸ். பர்க்லரி நடந்துச்சுன்னா அதோட ப்ராபபிலிட்டி, தட் இஸ் பர்க்லரி ட்ரூ, 0.002. பர்க்லரி நடக்கல அப்படின்னா burglary false, probability is 0.998. so இது எப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you'll get 1. so probability of true plus probability of false will always give you 1. அதே மாதிரி இங்கே earthquake நடந்துச்சுன்னா then probability is 0.001 and நடக்கல அப்படின்னா 0.999. ஓகே. சேம் வே அலாம் வந்து burglary and earthquake ரெண்டு தாலையும் டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டு ஈவெண்ட்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதுக்கடுத்து அலாம் ட்ரிகர் ஆகுதா ஆகலையா அப்படின்னு. இது வந்து அலாம் ட்ரிகர்ட், இது நாட் ட்ரிகர்ட். ஓகே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அலாம் ட்ரிகர்ட் அப்படிங்கிறதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்ஸ், அதாவது அலாம் நாட் ட்ரிகர்ட் வேல்யூஸ் உங்களோட கொஷனில் தப்பாக இருக்கும். ஸோ ஐ ஹவ் சேஞ்ச் இட் அண்ட் ஐ ஹவ் ரிட்டன் இட் லைக் இந்த வேல்யூ -1, அதுதான் உங்களோட ஃபால்ஸ் வேல்யூ. ஸோ யோர் ட்ரூ வேல்யூ -1. 1 minus your true value will give you a false value. ஸோ அந்த மாதிரி நான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே. பிகாஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரூ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபால்ஸ் ஷுட் ஆல்வேஸ் கிவ் யூ 1. சேம் வே டேவிட் கால்ஸ். இப்போ டேவிட் கால்ஸ் எந்த ஈவெண்ட்டில் டிபெண்ட்டாக இருக்குது? அலாம். ஸோ அதனால அலாம் ஈவெண்ட் நான் எழுதியிருக்கேன். இப்போ அலாம் ட்ரூ, அதாவது அலாம் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா டேவிட் கூப்பிடல, அதாவது டேவிட் கால்ஸ், டேவிட் டஸ் நாட் கால். அந்த மாதிரி ரெண்டு ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அலாம் ட்ரிகர் ஆச்சுன்னா அண்ட் டேவிட் கால்ஸ் அப்படின்றது ட்ரூ ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா திஸ் ப்ராபபிலிட்டி, எல்ஸ் திஸ் ப்ராபபிலிட்டி. அலாம் ட்ரிகர் ஆகலை பட் டேவிட் கால்ஸ் ஈவெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னா திஸ் ப்ராபபிலிட்டி. இஃப் டேவிட் கால்ஸ் ஈவெண்ட் இஸ் ஃபால்ஸ் மீன்ஸ் திஸ் ப்ராபபிலிட்டி. சேம் வே ஃபார் சோஃபியா. ஓகே. நமக்கு இங்கே கொஸ்டின் இருக்கிறது டேவிட் ப்ராபபிலிட்டி ஃபார் டேவிட் கால்ஸ் மட்டும்தான். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1 minute. Okay. So probability for David calls அப்படிங்கிறது டேவிட் கால்ஸ்ங்கிறது நம்மளோட அலாம் ஈவெண்ட்டோட டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டேவிட் கால்ஸ் வந்து ட்ரூ வென் அலாம் இஸ் ட்ரிகர்ட் இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் அலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டேவிட் கால்ஸ் வந்து ட்ரூ, டேவிட் கால் பண்ணுறாங்க அலாம் ட்ரிகர் ஆகும்போது, இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் அலாம் இஸ் ட்ரிகர்ட் ப்ளஸ் probability of David calls is true but alarm is not triggered. Not triggered na negation. Okay. Into probability of negation alarm not triggered. So ரெண்டு ஈவெண்ட் தான் David calls அப்படிங்கிறது அலாமால டிபெண்ட் ஆயிருக்கு. அலாமுக்கு வந்து ரெண்டு ஈவெண்ட் தான், ஒன்று அலாம் ட்ரிகர் ஆகுது, இன்னொன்று அலாம் ட்ரிகர் ஆகலை. ஸோ அதனால இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸை நான் எழுதியிருக்கேன். இப்போது இந்த வேல்யூவும் உங்களுக்கு டேபிளில் இருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் டேவிட் கால்ஸ் வந்து ட்ரூ, அலாமும் இங்கே ட்ரூ. அப்போது ரெண்டுமே ட்ரூ அப்படின்னா திஸ் வேல்யூ 0.91. அப்போ இந்த வேல்யூ என்ன? டேவிட் கால்ஸ் இஸ் ட்ரூ, அலாம் ட்ரிகர்ட் ஃபால்ஸ். அலாம் இஸ் நாட் ட்ரிகர்ட். அப்போ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஸோ 0.05. நம்ம வந்து இங்கே ப்ராபபிலிட்டி ஃபார் டேவிட் கால்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கொஷனில். ஸோ இந்த காலம் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். பிகாஸ் டேவிட் கால்ஸுங்கிறது ட்ரூ ஈவெண்ட்டுன்னு அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ இந்த காலம் கன்சிடர் பண்ணுவோம். பட் நமக்கு வந்து அலாம் அடிக்குதா அடிக்கலையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ரெண்டு ப்ராபபிலிட்டிஸும் கன்சிடர் பண்ணுறோம். இன்டூ பி ஆஃப் ஏ ப்ளஸ் இன்டூ பி ஆஃப் நெகேஷன் ஏ. இப்போ இந்த பி ஆஃப் ஏ அண்ட் பி ஆஃப் நெகேஷன் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ P of A, alarm is dependent on two events. One is burglary, other is earthquake. கரெக்டா? ஸோ அப்போது வந்து நமக்கு இங்கே earthquake நடந்திருக்கா, burglary நடந்திருக்கா, அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொஷனில் கொடுக்கல. ஸோ வாட் யூ ஷுட் டூனா, நீங்கள் வந்து எல்லா பாசிபிலிட்டிஸையும் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது alarm has triggered but burglary has occurred and earthquake has occurred. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இன்டூ burglary, earthquake.
அடுத்து alarm has triggered but burglary has occurred but earthquake has not occurred into burglary negation earthquake. Alarm has triggered but burglary has not happened but earthquake has occurred. So into negation burglary earthquake. Alarm has triggered, both burglary and earthquake has not happened into negation B negation E. So இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா you will be getting P of A, அதாவது probability of alarm has triggered. அதே மாதிரி probability of alarm not triggered அப்படிங்கிறது இங்க எங்கெல்லாம் வந்து நீங்க alarm true, அதாவது probability of alarm has triggered, alarm எங்கெல்லாம் triggeredன்னு போட்டிருக்கீங்களோ இங்க வந்து not triggeredன்னு போட்டுக்கோங்க. Same conditions BE into probability of B comma E. Same way alarm not triggered, B negation E into probability of B negation E. Probability of alarm not triggered, negation B and E into probability of negation B and E, plus probability of negation A and negation B negation E into probability of negation B negation E. So இதோட ஆன்சர் நீங்க ஆட் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா you will get probability of alarm not triggered. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க அப்படின்னா உங்களோட டேபிளில் இருந்து, அலார்முக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்களே அந்த டேபிளில் இருந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் த வேல்யூஸ் இந்த டேபிளில் இருந்து. ஸோ லுக் இன் ஃபார் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அலார்ம் ட்ரிகர்ட், burglary has happened, earthquake has happened. ஸோ இது வந்து அலார்ம் ட்ரிகர்ட், இது அலார்ம் நாட் ட்ரிகர்ட். burglary happened, earthquake happened, அப்போ ட்ரூ. alarm has triggered, அப்போ இந்த வேல்யூ 0.94. ஸோ இதோட வேல்யூ will be 0.94. Second condition பாருங்க, alarm has triggered but burglary has happened and earthquake not happened. அப்போ burglary true, earthquake false and alarm triggered 0.95. Next வந்து burglary நடக்கல, earthquake நடந்திருக்கு, alarm triggered, burglary நடக்கல, so false, earthquake நடந்திருக்கு, so true 0.69. alarm triggered but burglary earthquake ரெண்டுமே நடக்கல அப்படின்னா burglary earthquake ரெண்டுமே false and alarm has triggered, so this value. இதே மாதிரி நீங்க அலார்ம் ட்ரிகர்டுக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்களா, அலார்ம் நாட் ட்ரிகர்டுக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் சப்ஸ்டியூட் 0.94 இன்டூ, ஆக்சுவலி இந்த வேல்யூ என்னன்னா இப்போ P of B, E, அதாவது இது burglary, இது earthquake ரெண்டுமே எந்த வேல்யூஸ், எந்த ஈவெண்ட் வேல்யூ டிபெண்டா? நோ, தீஸ் போத் ஆர் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். அப்போ இது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட்ங்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம்னா probability of B, E is equal to probability of B into probability of E. probability of B அப்படின்றது burglary has happened, so probability of B true, so 0.002. probability of E அப்படிங்கிறது burglary earthquake has happened, so 0.001. இப்போ probability of negation B அப்படின்னா இந்த வேல்யூ, probability of negation E னா இந்த வேல்யூ. ஸோ எல்லா வேல்யூஸும் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0. ஓகே, P of A அப்படின்றதுல நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0.94 இன்டூ 0.002 இன்டூ 0.001 ப்ளஸ் 0.95 இன்டூ 0.002 இன்டூ 0.999 ப்ளஸ் 0.69 into 0.998 into 0.001 plus 0.999 into 0.998 into 0.999. So இதை நீங்க solve பண்ணீங்கன்னா you will get 0.9986. Okay, so this is the probability of alarm has triggered. இப்போ alarm not triggered அப்படின்றதுக்கு value 0.06 into 0.002 into 0.001 plus 0.05 into 0.002 into 0.999 plus 0.31 into 0.998 into 0.001 plus 0.001 into 0.998 into 0.999. So இதை நீங்க solve பண்ணீங்கன்னா you will get 0.014. So இதுதான் not triggered உடைய value. So இது ரெண்டுத்தையும் நீங்க add பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், you will get 1. So இது true, இது false இல்லையா? So add பண்ணா you should get 1. So அந்த மாதிரி, so ஃபைனலா செக் பண்ணிக்கிறதுக்கு சொல்றேன், உங்க ப்ராபபிலிட்டி கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டுமே false and true add பண்ணீங்கன்னா you should get 1. So இப்போ இந்த வேல்யூவையும் you have to substitute it here.
ஸோ அப்போ நான் வந்து 0.91 இன்டூ 0.9986 ப்ளஸ் 0.05 இன்டூ 0.0014 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஐ வில் பி கெட்டிங் மை ஆன்சர் as 0.9088. So this is the probability for David calls. Thank you.